சிஸ்டம் கிச்சன் சார்பாக வணக்கம். நம்ம சாஃப்டாக சப்பாத்தி பண்ணுறது எப்படி, அதே மாதிரி பரோட்டா வந்து சாஃப்டாக எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு சைடிஷ் குருமா, ஸோ எப்படி நம்ம டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நிறையெல்லாம் தேவையில்லை. ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஒரு 4 தக்காளி. ஸோ நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போதும், ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி. ஸோ இந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் கிணி வச்சுக்கிறோம், இல்லைனா துருவி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூனு, பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன். ஸோ இது தேங்காய் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இதில் கிராம்பு, பட்டை இது ரெண்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அரைக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஆப்ஷனல் தான். கேரட்டு ஒரு கேரட்டு, 4 பீன்ஸு, ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு. ஸோ இல்லைனா ஒரு 2 உருளைக்கிழங்கு. ஸோ இதுதான் தேவையானது, சைஸை பொறுத்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆனியனை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிக்கலாம், 2 தக்காளியை அரைச்சிக்கலாம் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இல்லை தக்காளி வந்து ரொம்ப ஆப்பிள் தக்காளி நம்ம வதக்கி வராது, அப்படியே முழுசாக கிடக்கும் அப்படின்னா நாளையுமே அரைச்சிக்கலாம், ஃபுல்லாகவே நாளையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஒரு 3 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது 4 போட்டுட்டு இளஞ்சூட்டில் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா க்ரீன் சில்லி ஒரு 3 க்ரீன் சில்லி ஸ்லிப் பண்ணது போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வதக்குறோம். இப்போ முக்கியமாக இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம இப்போது 1 கிலோ இஞ்சி எடுக்கிறோம். இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அரை கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம் 1 கிலோ பூண்டு. ஸோ அந்த ரேஷியோவில் தான். இப்போ 100 கிராம் எடுக்கிறோன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஆனியன் லிட்டில் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையோ இல்லை அரைச்சிருக்கிறதையோ ஸோ ரெண்டையுமே ஈவனாக அதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்ல வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே லிட்டில் வந்து அந்த வெங்காயம் வதக்கையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே ஆனியன் வதக்கையில் உடனே போட்டுறக்கூடாது. உடனே போட்டோம்னா தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த இது பிடிக்க ஆரம்பிக்கும் சட்டியில். ஸோ வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா சட்டியில் பிடிக்காது. இது ஒரு முக்கியமான டிப்ஸு. ஸோ இதை போட்டுட்டு அடுத்த தக்காளி போட்டோம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு ஒரு டீஸ்பூனு. ஸோ இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம சொன்ன 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள். ஸோ இது எல்லாமே அதில் போட்டு நம்ம வதக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த பட்டை கிராம்பு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டிருந்தாலுமே லிட்டில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனு கறி மசாலா. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் இது மிக்ஸ் பண்ணணும். இல்லை மசாலா எங்களுக்கு பிடிக்காதுன்னா இது மிக்ஸ் பண்ண தேவையில்லை. வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஸோ இது எல்லாமே அதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த தேங்காய் அரைச்சிருக்கிறத அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படின்றத மட்டும் உப்பை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஆப்ஷனலில் நம்ம பண்ணணும், டேஸ்ட்டாக வரணும், இல்லை தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு, வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கை மசிச்சு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்திக்கு பண்ணையில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டு பெரட்டின மாதிரி நம்ம சப்பாத்தி குருமா வைக்கணும். அதே பரோட்டாவுக்கு வைக்கல தண்ணியாட்டம் வச்சு சால்னா அந்த மாதிரி வச்சோம் அப்படியே பரோட்டாவை பிச்சு போட்டு ஊற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் நம்ம குருப்பான் பண்ணுற டிஃப்ரெண்ட். ஸோ இதில் சப்பாத்திக்கு பண்ணையில் வெஜிடபிள்ஸ் வந்து மோர் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய சேர்க்கலாம். பட்டாணி நிறைய சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம், எஸ்பெஷலி பீட்ரூட்டு கூட சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நிறைய போட்டு பெரட்டின மாதிரி வைக்கணும். அப்படியே எடுத்து வச்சா கொஞ்சம் தான் வந்து அந்த கிரேவி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கணும், ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்து போட்டு அரைப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 4-5 முந்திரி பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் எடுத்து போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிரைண்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணையில் தேங்காய் அரைக்கையில் மிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா
செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஏன் இதை நான் முன்னாடியே சொல்லலைன்னா, ஸோ ஹோம் ஸ்டைலுக்கும் ஹோட்டலில் இருந்து செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.